நாளை கூடி வந்துக்கிறோம். உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்க்கை வரவேற்கிறோம். இந்த வழியிலே நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். அப்போ நாங்கள் முதலாவது சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருக்க வாசிப்போம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருக்க வாசிப்போம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரர், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். நான் ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீண்ட நாளிலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோடு கூட பேசி நாங்கள் உம்மை குறித்து அறிந்து கொண்டு நீ எதற்காக எங்களை உமக்காக தெரிந்து கொண்டீரோ அதை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம், எங்கள் மீது வைத்திருக்கிற தீர்மானம் என்ன என்பதை உணர்ந்து நடப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நீ செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தெய்வீக பிரசன்னம் அடியனோடு நீ கூறி வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கொடுக்கிறதாக சுவாமி இந்த வழியில் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். என்னை மறைத்து உண்மை வெளிப்படுத்துவீராக. அப்படி கிருபைக்காய் கோரி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் கேளும் எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் அந்த 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசித்து இல்லையா, இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் என்ற ஒரு பகுதியில் நாங்கள் வாசித்தோம். அது மட்டும் இல்லாமல் தீர்மானத்தினுடைய விவரத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிறதான ஒரு தலைப்பு, உன்னை குறித்து தேவனுடைய தீர்மானம் என்ன? உன்னை குறித்து தேவனுடைய தீர்மானம் என்ன? சார், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக தீர்மானங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். சார், தீர்மானம் என்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஒரு கமிட்டியாக ஒரு இடத்துல கூடி ஒரு விஷயத்துக்காக அநேக காரியங்களை குறித்து ஆலோசித்து அதற்கு பிற்பாடு ஒரு தீர்மானத்தை என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்குள்ளே கொண்டு வருவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை முடிவுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு பேர் தான் தீர்மானம். அப்போ தீர்மானம் எடுப்பதற்காக ஒரு கூட்டம் நாங்கள் கூடுவோம். கூடி என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆலோசித்து பேசி எல்லாம் முடிச்சு ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்துடுவோம். அப்போ அதுதான் தீர்மானம். இப்போ ஆண்டவராகிய தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு தீர்மானத்தை எடுக்க விரும்புகிறார். இப்போ அவர் எடுக்கும்போது இப்போ அவருக்கு இருக்கிற கமிட்டின்னா சார், இப்போ அவர் தனிப்பட்ட ரீதியில் ஒரு விஷயத்தை அவர் செய்ய விரும்புகிறாரா, இல்லாட்டி அவருக்கும் ஒரு கமிட்டி வச்சுக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சானே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியான தேவன், சானே அதே மாதிரி பிதாவாகிய தேவன் இல்லையா. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியான தேவன் சொல்லி 3 ஆழ்த்துவத்தோடு நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற திருத்துவ தேவன் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணுறதுக்கு முன்பதாகவே அவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவார். ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருவார். சாரே, அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை அவர் எடுக்கிற பொழுது ஒரு காரியத்தை பண்ணுற நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தில் சாரே தேவன் என்னையும் உங்களையும் உண்டாக்குவதற்கு முன்பதாகவே ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். என்ன மாதிரியான தீர்மானம் வாசிப்போம். நாங்கள் ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல அவர் சொல்ல வருகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பின்பு தேவன். பின்புனா அப்படின்னா முன்பு ஏதோ ஒன்று பண்ணுகிறாரு. பின்புனா ஏதோ முன்பு ஒரு விஷயத்தை பண்ணுகிறார் அப்படின்னா, நீங்கள் ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கிட்டு வர்ற நேரம் அவர் 1வது ஆதியிலே என்ன பண்ணுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1வது வசனம் சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதுக்கு பிற்பாடு அவர் என்னெல்லாம் சிருஷ்டித்தார்னு சொல்லி ஒழுங்கின் கிரமமாக இங்கே மிக தெளிவாக ஆண்டவர் எல்லாவற்றையும் அப்படியே அவர் விவரித்து சொல்லி கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ எல்லாவற்றையும் படைத்து முடிச்சிட்டார். படைத்து முடிச்சதுக்கு பின்பதாக சானே இப்போ பின்புன்னு ஒரு வார்த்தைக்குள்ள வருகிற பொழுது முன்பு செய்ய வேண்டிய சகலத்தையும் படைச்சு முடிச்சிட்டார். எதுக்காக அப்படின்னா, தாம் பின்பு செய்ய போகிற காரியத்துக்காக தான் முன்பு அநேக காரியங்களை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு. அப்ப பின்பு செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்ற ஒரு தீர்மானம் முன்னதாகவே தேவன் என்ன செஞ்சிட்டாரு பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள வச்சுக்கிட்டு தான்
முன்பு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சிருக்கிறார். அப்ப எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சானே நல்லா கவனிங்க சானே, இங்க நீங்க அந்த அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியை நீங்க வாசிக்கிற பொழுது சதானே வாசிங்க அந்த 2வது பகுதி பி பகுதியை. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆட்சி செய்ய கடவர்கள். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப முன்பு அவர் என்னெல்லாம் படைச்சிருக்கிறாருன்றத நீங்க வீட்டுல போயிட்டு நீங்க வாட்சி பார்க்கிற பொழுது அவர் சொல்லுவார் வந்து என்னெல்லாம் படைச்சிருக்கிறார் அப்படின்னு. சானே சமுத்திரங்களை படைச்சிருப்பாரு, சானே பறவைகளை படைச்சிருப்பாரு, விண்மீன்களை படைச்சிருப்பாரு, பல பல காரியங்கள்லாம் படைச்சிருப்பாரு சொல்லி நீங்க வேற நீங்க பார்க்கலாம். நீங்க அதை அப்படியே ஓர்டர் படி நீங்க வாட்சிட்டு போயிடலாம். இப்படியெல்லாம் படைச்சதற்கான ஒரு காரணம், பின்பு ஒரு விஷயம் வரப்போகிறது. அந்த பின்பு வரப்போகிற ஒரு காரியத்துக்காக தான் முன்பு ஒரு டிசைனராக சரிதானே ஒரு அருமையான காரியத்தை எல்லாம் தேவன் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் உண்டாக்கி இருக்கிறார். அப்ப எதற்காக அதை உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிதானே ஒரு அதாவது இப்ப இதுக்கு முன்னதாக படைக்கப்பட்டது எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா உயிரினங்கள் இருக்குது சரிதானே எல்லாம் இருக்குது. ஆனா சரிதானே இது எல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை, எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜாவை அல்லது ஒரு ராணியை சரிதானே இந்த மாதிரி ஒரு ஆட்சியாளர் என்று சொல்ற ஒரு இடத்துக்கு வரணுமா இருந்தா தேவனை போல, தேவனுடைய சாயலை போல சரிதானே ஆண்டவர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மனிதனை இந்த உலகத்துக்கு கொண்டு வர வேண்டும். அப்ப ஒரு மனுஷனை கொண்டு வந்தா தான் அவர் முன்பு படைத்த சகல படைப்புகளையும் அந்த மனிதன் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுகை செய்ய முடியும். அப்ப ஆளுகை செய்வதுன்னு சொல்லும் பொழுது ஒரு மிருகம் ஒரு ஆட்சி செய்யாது, பறவைகள் ஆட்சி செய்யாது, சரி சமுத்திரத்தில் இருக்கக்கூடியதான மீன்கள் ஆளுகை செய்யாது, கடலால் படைக்கப்பட்ட விண்மீன்கள் கிரகங்கள் இதெல்லாம் ஒண்ணுமே அதையும் ஆட்சி செய்ய முடியாது. அப்ப ஆட்சி என்பது சரி அது வந்து கடவுள் வந்து எல்லாவற்றையும் படைத்து சகலத்தையும் மண்ட சாஸ்திரங்களையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி சகலத்தையும் ஆளுகை செய்கிற தேவன் எப்படி இருக்கிறாரோ அது போல அப்ப அவரை போல ஆட்சி செய்யக்கூடிய அவருடைய சாயல் இந்த பூமிக்கு வரணும். அந்த சாயல் என்ன அப்படின்னா அதுதான் மனிதன் அப்படின்றத தேவன் வந்து தீர்மானம் பண்ணி அப்ப பாத்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்து என்ன பண்ண பண்ணீங்க பாத்தீங்கன்னா பின்பு தேவன் நமது அப்படின்ற வார்த்தை, நமதுன்னா பன்மையில பேசுகிறார். நமதுன்னு அப்படி பேசுறாரு, பன்மையில பேசுறார். அப்ப பன்மையில பேசும் பொழுது அவர் எப்படி பேசுறார் அப்படின்னா நமதுன்னா சானே அப்ப இங்க பிதாவாகிய தேவன் நான் இருக்கிறேன், குமாரனாகிய தேவன் நீங்க இருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியான தேவன் நீங்க இருக்கிறீங்க, நாங்க 3 பேருமாக சேர்ந்து நம்முடைய சாயல்ல ஒரு மனிதனை என்ன செய்வோம் இந்த பூமிக்கு கொண்டு வருவோம்னு சொல்லி ஒரு 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 விஷயத்தை குறித்து ஆலோசிச்சுட்டு அதுக்கு பிறகு தீர்மானம் பண்றாரு. அவனை படைக்கணும், படைச்சா அவன் இப்படிப்பட்டவனாக தான் என்ன செய்யணும் இருக்கணும். எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? ஆண்டவரால் படைக்கப்பட்ட அவ்வளவு காரியங்களையும் அவன் என்ன செய்ய வேண்டும்? ஆட்சி செய்ய வேணும். அப்ப இந்த ஆட்சிக்கு உட்படக்கூடிய சகல காரியங்களையுமே தேவன் யாருக்கு உட்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு உட்படுத்தி இருக்கிறாரு? சாதாரணமாக இந்த உலகத்தில் மண்ணினால தமது சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு தான் அவ்வளோத்தையும் என்ன பண்ணி வச்சுக்கிறார் ஆண்டவர் வந்து உட்படுத்தி இருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க சார். இப்ப உட்படுத்தப்பட்ட இந்த மனுஷன் இன்னைக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாயத்தில் இருக்கக்கூடியதான சானே முதலாவது சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய மச்சங்களை சமுத்திரத்துக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா இருக்குது நிறைய வளமுறை சங்கு மாதிரி சங்கு, நிறைய உருவ அமைப்புகள் இருக்கக்கூடிய பவள பாறைகள் கற்கள் இது மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மச்சங்கள் எல்லாம் மக்கள் மனுஷன் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஆட்சி செய்யறதுக்கு பதிலாக அதை ஆராதிக்கிறவனாக என்ன பண்ணிக்கிறான் மனுஷன் மாறிடுகிறான். ஆட்சி செய்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணி வச்சுக்கிறான்? அதை ஆராதிக்கிறவனாக என்ன பண்ணிக்கிறான் மாறி இருக்கிறான். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா ஆகாயத்து பறவைகள் எல்லாம் யார் ஆட்சி செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார்? மனுஷன். அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட மனுஷன் ஆகாயத்து பறவைகளை ஆட்சி செய்ய வேண்டும் என்று தான் விரும்பினார். அதான் அவருடைய தீர்மானம். சாலே
ஆனால் அவன் இன்னைக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான். காக்கா வந்து தண்ணி என்ன செய்யும், அது சாப்பிடும். அந்த காக்காயையும் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆராதிக்கிற மனிதனாக என்ன பண்ணிக்கிறான், இந்த உலகத்தில் மனுஷன் மாறி இருக்கிறான். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மிருக ஜீவன்கள். அப்போ மிருக ஜீவன்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சார் இந்த மிருக ஜீவன்கள் அனைத்தையும் யார் ஆட்சி செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் ஆட்சி செய்வேன். ஆனால் இன்றைக்கு ஒரு சுண்டெலியை கூட மனுஷன் என்ன செய்ய மாட்டேங்கிறான், விட்டு வைக்க மாட்டேங்கிறான். அந்த எலியை கூட மனுஷன் இன்னைக்கு என்ன பண்ணுறான்னா ஆராதிக்கிறவனாக என்ன செஞ்சிருக்கிறான், மாறி இருக்கிறான். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து பூமியில் ஊறும் சகல பிராணிகளையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியில் ஊறுற சகல பிராணிகள் நம்ம மெயினாக நமக்கு முன்னால் வர்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பு தான் முன்னுக்கு வரும். அப்போ இன்னைக்கு பாம்பு வந்து இன்னைக்கு எப்படி மாறிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய ஸ்தானத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, பாம்பு இருக்குது. நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, வந்து பாம்பை கடவுள்னு ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டுடைய தீர்மானம் என்ன, நம்ம என்ன தீர்மானத்தை பார்த்தோம், ஆண்டுடைய தீர்மானம் என்ன அப்படின்னா மனுஷன் அந்த பாம்புகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், ஆட்சி செய்ய வேண்டும். சாரி, இங்கே நல்ல பாம்புன்னு சொல்லி படம் சொன்ன கும்பிடுற ஒரு கூட்டம் இந்தியாவிலையும் இலங்கையிலையும் இருக்கு அப்படின்னா இதே நல்ல பாம்பை உடனே தலையை வெட்டிட்டு அதை அப்படியே ஃபுல்லாக துப்புர பண்ணி டெவல் போட்டு சாப்பிட்றவன் பக்கத்து நாடுகள் நினைஞ்சிட்டு இருக்கிறான். நல்ல கவனம். அப்ப ஆண்டவர் இதை எங்களோட கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பூமி அனைத்தையும் அவ என்ன செய்ய வேண்டும், ஆட்சி செய்ய வேண்டும். பூமி அனைத்தையும் பார்த்தீங்கன்னா பூமியில் என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இரும்பு இருக்குது, வேற என்ன இருக்குது, காரியம் இருக்குது, வேற என்ன இருக்குது, தங்கம், வெள்ளி, பொன், வைரம், மாணிக்க கற்கள், இப்படி பலவிதமான உலோகங்களும் சுதானே பலவிதமான விலை உயர்ந்த கற்களும் இந்த பூமியில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வந்து இருக்கிறது. சானே அப்போ நாம் வீடு கட்டுறதுக்கு கல் பாறைகள், சானே நம்ம வீடு கட்டுறதுக்கு மணல், மண், இது எல்லாத்தையுமே ஆண்டு பூமியில் வச்சுக்கிறார். இது எல்லாம் மனிதன் எல்லாவற்றையும் உட்படுத்தி அவன் தான் இந்த உலகத்தில் இருக்கிற சகல பூமியில் இருக்கிற சகலத்தையும் ஆட்சி செய்ய வேண்டும் என்றதான ஒரு தீர்மானத்தை எடுத்ததுக்கு பின்பதாக தான் தேவன் வந்து மனுஷனை இந்த பூமியில உண்டாக்கினார். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு சதானே கல் பாறை, இப்ப பெரிய பெரிய விலை உயர்ந்த மாணிக்க கற்கள்லாம் இருக்குது, கோடிக்கணக்கான பெருமதி, அதெல்லாம் மனுஷன் என்ன செய்ய மாட்டான், வணங்க மாட்டான். ஆனா சும்மா கட்பாறையில் ஒரு துண்டை எடுத்து அந்த கல்லுப்பாறையை வச்சு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்லுப்பாறையும் மனிதன் இன்னைக்கு என்ன செய்யறான் அப்படி பார்த்தீங்கன்னா ஆராதிக்கிறவனாக மாறி இருக்கிறான். சாதானே அது மட்டும் இல்லாமல் தங்கத்தால, வெள்ளியால, பொன்னால, இப்படி பல விதமான காரியங்களையும் மனுஷனுக்கு என்ன பண்ணுகிறான் அப்படின்னா ஆராதிக்கிறவனாக மாறி இருக்கிறான். அப்ப நாங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சாதானே தேவன் தீர்மானித்ததான தீர்மானம் ஒருவேளை பிழையா போயிடுச்சோ, தேவன் தீர்மானித்த தீர்மானம் வந்து பிழையா போயிடுச்சோ, இது நடாது. ஆண்டவர் வந்து நமக்கு தெரியும் தேவன் வந்து எல்லாவற்றையும் முன்னறிந்தவர், அப்படின்னு முன்னுக்கு நடக்க போறதெல்லாம் அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட தெய்வம் மனுஷன் மேல இவ்வளவு பெரிய ஒரு தீர்மானத்தை வச்சிருந்த போதும் அவன் என்ன பண்றான் அப்படின்னா இந்த எல்லாத்தையும் ஆட்சி செய்ய வேண்டும், எல்லாத்தையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானம் பண்ணி ஒரு மனுஷனை அவருடைய சாயலாக கொண்டு வந்த பொழுதும் அந்த மனுஷன் இது எல்லாவற்றுக்கும் உட்படுத்தப்பட்டவனாக, அதுக்கெல்லாம் இவன் கீழ்ப்படிஞ்சவனாக, சதானே அதனுடைய ஆட்சிகளுக்கு இவன் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் செய்ததான பாவத்தின் விளைவினாலே அவனுக்கு தேடி வந்ததான அடிமைத்தனம். பாவத்தின் விளைவினால அவனுக்கு தேடி வந்ததான என்னது, அடிமைத்தனம், பாவத்தின் அடிமைத்தனம், பாவத்தினுடைய அகோரம். அது பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிற பொழுது சார் அவன் என்ன பண்றான் அப்படின்னா உயிர் இல்லாத கல்லை கூட தன்னை ஆட்சி செய்வதாக நினைச்சு கொள்றான். சார் ஐந்து கொண்ட மிருகங்களை, பறவைகளை, ஊரும் பிராணிகளை தன்னை ஆட்சி செய்வதாக எண்ணிக்கொள்ளுகிறான். காரணம் அவன் என்ன பண்றான்னா அவனுக்குள்ள பாவம் வந்த போது, பாவத்துக்கு அவன் உட்பட்ட பொழுது அந்த பாவம் அவனுடைய கண்களை எந்த விதமாக மறைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாணி அவனை குருடாக்கி வச்சிருக்கிறது. குருடாக்கி வச்சிருக்கிற அப்படின்னால தான் அவன் என்ன பண்ணிருக்கிறான் சாணே, அவன் வந்து இன்னைக்கு பாவம் பண்ணிருக்கிறான். என்ன பாவம் பண்றான்னா ஆண்டவருடைய தீர்மானத்துக்கு விரோதமாக சாணே அவனுடைய இந்த மாதிரியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப 2 தெசலோனிக்கர் புத்தகம் 1:9 ஒரு கருத்து வாசிப்போம். 2
தெசலோனிக்கர் 1:9. 2 தெசலோனிக்கர் 1:9 வாசிப்போம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின் படியும் காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். இப்ப நல்லா கவனிங்க தானே, கிரியைகளின்படி நம்ம அவர் என்ன பண்ணலன்னா ரட்சிக்கலையா. அப்ப என்ன அந்த கிரியைகள் அப்படின்னா, நம்ம கிரியைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் எதையெல்லாம் ஆட்சி செய்ய வேண்டும் என்று மனிதனை தமது சாயலாக இந்த உலகத்தில் படைச்சாரோ அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் அந்த தீர்மானத்தை அப்படியே உடைச்சிட்டான். தேவனுடைய தீர்மானத்தை முழுவதும் உடைச்சு தள்ளிட்டான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் என்னெல்லாம் அத்தனை காரியத்தையுமே அவன் கடவுள் என்று ஆராதிக்கும்படியான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வந்துட்டான். அப்ப எல்லாமே அவனுடைய செய்கை, அவன் என்னெல்லாம் அவன் செய்யறானோ சானே, அவன் தன்னுடைய செய்து வைத்து அதையே கடவுள் என்று ஆராதிக்கும்படியான ஒரு நோக்கம் கொண்ட ஒரு மனிதனாக அவன் செயல்படுகிறது. நம்மளால என்ன செய்யப்படுகிறது பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்ப தேவன் என்ன பண்றார் அப்படின்னா, ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறாரு. எப்படிப்பட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மனுஷன் சானே ஆண்டவரை மறுபடியுமாக பார்க்கணும், ஆண்டவர் பக்கமாக மறுபடியுமாக திரும்பணும். அப்படி ஆண்டவர் பக்கம் மறுபடியுமாக திரும்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பக்கத்துக்கு திரும்புவதற்கு ஆண்டவரே இந்த உலகத்துக்குள்ள வந்து ஒரு மனிதனை அவர் பக்கமாக திருப்ப வேண்டும். அப்படி திருப்பணமா இருந்தா எப்படி திருப்பணும் அப்படின்னா, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்காக மனுஷனுடைய பாவத்துக்காக என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலியிட வேணும். அப்படி பலி இட்டால்தான் அந்த பலியின் மூலமாக தான் ஆண்டவராகிய தேவனிடத்துக்கு ஒரு மனிதன் என்ன செய்ய பண்ண முடியும் சொல்லி பாத்தீங்கன்னா திரும்ப முடியும். அப்ப பலியின் மூலமாக திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். அப்ப எப்படின்னா, பரிசுத்த அழைப்பை தேவன் அந்த மனிதனுக்கு கொடுத்துக்கிறார். என்ன பரிசுத்த அழைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து என்பவர் இந்த உலகத்துக்கு வருகிற பொழுது அவர் ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றால், அந்த பெற்றெடுக்கப்பட்ட அந்த குமாரனுக்கு இயேசு என்று பெயரிட்டாங்க. அந்த இயேசுடைய இரத்தம் இந்த முதல் மனிதனாகிய ஆதாமுடைய பாவ இரத்தத்தினால வராம அது பரிசுத்த ஆவியானவரால் இந்த உலகத்துக்கு வரப்பட்டதான இரத்தமாக இருந்தபடினால அந்த இரத்தம் பரிசுத்த இரத்தம். அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே யாரையெல்லாம் முன்குறித்தாரோ அவர்களை தேவன் தம் பக்கமாக மீண்டும் அவர் என்ன செய்தார் பார்த்தீங்கன்னா அழைச்சிருக்கிறார். இதனுடைய தீர்மானம் எப்ப அவர் தீர்மானத்தை எடுத்தார்னு பார்த்தீங்கன்னா, சானே அதாவது ஆதியாகமத்திலே இந்த தீர்மானத்தை எடுத்துட்டார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலேயே அவர் சொல்லிட்டார், அவர் வருவாரு, அவர் உன் தலையை நசுக்குவாருன்னு சொல்லிலாம் அவர் முன்கூட்டியே சொல்லி முடிச்சிட்டார். சானே அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துக்குள்ள ஒவ்வொரு மனிதனையும் சானே தம் பக்கம் திருப்புவதற்கு தமது பக்கம் மறுபடியும் மீட்டெடுக்கும்படியாக பரிசுத்த இரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் செலுத்தி இருக்கிறார். இந்த பலியாக செலுத்தினதன் மூலமாக தான் எங்களுக்கு ஒரு அழைப்பு கிடைச்சிருக்குது. எப்படிப்பட்ட அழைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம், புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பி பார்க்கிற பொழுது அங்க அவர் மிக தெளிவாக சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நல்ல கவனிங்க. எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் சானே, அதுல நீங்க பாத்தீங்கன்னா சானே 5ஆம் வசனத்திற்கு வாசிங்க, 7ஆம் வசனத்திற்கு வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நல்ல கவனிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. இந்த இதனால் உண்டாயிருக்கிறது அவருடைய இரத்தத்தினால தான் உண்டாயிருக்கிறது. அந்த இரத்தம் எப்படிப்பட்டதாக பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது நாங்க பார்க்கிறோம் வசனத்தில், அதாவது 4ஆம் வசனத்தினுடைய பி பகுதியை வாசிங்க. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே தோற்றம் உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே அல்லது உலகத்திலே நாம உண்டாவதற்கு முன்பதாகவே சானே அவர் என்ன பண்ணினார்னா நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
நம்மை தெரிந்து கொண்டதுனாலதான் நம்ம மாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்துக்குள்ளான மீட்பை நமக்கு தந்தருளி நம்மை அவருடைய சமூகத்துக்கு நேராக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம சதானே யாரை ஆராதிக்க வேண்டும் என்றதை தேவன் விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய இயேசுவை, பரிசுத்த ஆவியானவரை, ஜீவனோடு இருக்கக்கூடிய ஜீவனுள்ள தெய்வத்தை நான் ஆராதிக்க வேணும். அவர் எப்படிப்பட்டவர்கள் சொல்லி பார்த்தீங்க சொன்னா, எல்லாவற்றையும் முன்னறிந்த தெய்வம், அந்த சராசரங்களையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி சகலத்தையும் ஆளுகை செய்கிற தெய்வம், வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற தெய்வம். அந்த தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு மன கண்களை தேவன் எங்களுக்கு திறந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சானே நாங்க எதுக்கும் எந்த ஒரு ஆட்சிக்கும் உட்படாதபடி நாங்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய அனாதி தீர்மானமாக இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த தீர்மானத்தை உடைச்சி சானே இந்த தீர்மானத்தை உடைச்சி தான் இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ணிருக்கான்னா, சதானே தவறான காரியங்கள் எல்லாம் பண்ணி கடவுள் அப்படி இருப்பாரோ இப்படி இருப்பாரோன்னு சொல்லி தன்னுடைய சிந்தைக்கு ஏற்ற, தன்னுடைய செய்கைக்கு ஏற்ற விதமான ரீதியில எல்லாம் கடவுளை தன்னுடைய பார்வைக்கு ஏற்ற பிரகாரமாக, தன்னுடைய சிந்தனைக்கு ஏற்ற பிரகாரம், தனக்கு இருக்கிற அறிவுக்கு ஏற்ற பிரகாரமாக கடவுளை பற்றிய சிந்தனை ஒரு மனிதனுக்குள்ள கொண்டாந்துருக்கிறான். ரைட், 10ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். எபிரேயர் புத்தகம். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை அறிவித்தார். ரைட், தமக்குள்ளே தீர்மானித்திருந்த பண்ணுங்க. என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, உன்னை குறித்து தேவனுடைய தீர்மானம். இப்ப தீர்மானம் தான் எடுக்கிறாரு ஆண்டவர். இப்ப தீர்மானம் அப்படின்னா, தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அந்த தயவு சித்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. 12ஆம் வசனத்தை வாசிங்க. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நல்லா கவனிங்க. இப்ப அடுத்த தீர்மானம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, தேவனால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படின்னா சரிதானே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு ஜனமும். இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, பாசை எப்படி வேறுபட்டுச்சோ பகை வந்துச்சு, ஜாதி எப்படி வேறுபட்டுச்சோ பகை வந்துச்சு. சரிதானே, இங்க இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்துக்குள் ஒரு மனிதன் விடுதலையாக்கப்பட்டுட்டானா, அங்க ஜாதியும் இல்லை, அங்க பாசையும் இல்லை, மதம் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, அந்த இரத்தத்துக்குள் முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் யாராக மாற வேண்டும் என்று தேவனுடைய தீர்மானம் அப்படின்னா, அத்தனை மனிதனும் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும், அவருடைய சுதந்திரங்களாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய தீர்மானம். அப்ப நல்ல கவனிங்க. முன்னதாக கடவுள் படைத்த அந்த முதல் மனிதனை அவருடைய சாயலாக படைத்தார். அப்படின்னா சாயலாக படைத்திருக்கிறார் என்ன அர்த்தம் அப்படின்னா, சானே அவர் முதல் பார்த்த அந்த மனிதன் தேவன் தன்னை பார்த்த ஒரு கண்ணாடியாக, அவர் தன்னை அப்படியே அந்த மனிதமாக ஆதாம் மூலமாக பார்க்கிறார். ஆனா அந்த மனிதன் பாவம் செய்த பொழுது அப்படியே சுக்கு நூறாகிடுவார் தேவன். ஏன்னா அப்படியே அவர் பாவம் செஞ்ச பொழுது, தேவனுடைய வார்த்தையை மீறின பொழுது, பாவத்துக்கு உட்பட்ட பொழுது சுக்கு நூறாகிடுவார் ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் எடுத்ததான ஒரு தீர்மானம், அவருடைய குமாரனை அந்த மனிதனை மீட்டுக் கொள்ளும்படியாக ஒரு நாள் அனுப்புவேன். அவர் சானே அந்த மனிதனை என்னிடத்திலிருந்து பிரிச்ச சாத்தானுடைய தலையை நசுக்குவார், சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் நிர்மூலமாக்குவார். அவனுடைய பிடியிலிருந்து அந்த மனிதனை என்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து மீட்டெடுப்பார். மீட்டெடுத்து அத்தனை பிள்ளைகளையும் என்னுடைய குமாரனாக குமாரத்தியாக மறுபடியுமா எனக்கு மீட்டு தருவார் என்ற ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை கொண்டவராக தேவனாகிய கர்த்தர் நமது முன்னால் என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் இருக்கிறார், நாளைக்கும் அவர் இருக்கிறவராக இருக்கிறார். நல்ல கவனிங்க. அப்ப ஆனபடினால ஆண்டவராகிய தேவனுடைய பார்வையில நாங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா, சானே நாங்க எல்லாவற்றுக்கும் உட்படுத்தப்பட்டவர்களாக இருந்த போதிலும் எல்லாவற்றையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பொறுப்புணர்வு உள்ளதான் தேவன் எங்களை உருவாக்கி வச்சிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு பாவம் நம்மளை என்ன பண்ணுதுன்னா ஆளுகை செய்கிறது. எப்படி பாவம் ஆளுகை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. ஒரு மிருகத்தை ஆராதிக்கிற ஒரு மனிதன், மிருகத்தோடு கூட
சதானே சேர்ந்து இருக்கிற ஒரு மனிதன், மிருகத்தோடு கூட இருக்கிற ஒரு மனுஷன். நீங்க காட்டுக்குள்ள நீங்க பார்த்தா நீங்க அந்த காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த டாசன் ஒரு என்ன சொல்றது, ஒரு காடு ஒரு ஒரு படம் அனுப்பியிருந்தாங்க. அப்ப அந்த டாசன் அந்த படத்துல நீங்க என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து சின்ன வயதுல உறவிட்ட ஒரு பிள்ளையா இருப்பான். ஆனா அவன் எங்க யாரோட இருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரோட வாழ்ந்துட்டு இருப்பான்? அவன் காட்டுக்குள்ள இருப்பான். யாரோட வாழ்ந்துட்டு இருந்தான்? கூடுதலாக மிருகங்களோட வாழ்ந்து கொண்டிருந்தான். பேச்சு மனுஷன் பேசுறது அவனுக்கு மறந்து பேச ஆரம்பிச்சான். மிருகங்கள் எப்படி வாயு என்ன மாதிரி பார்த்தா இவன் அதே மாதிரி தான். ஒரு மனிதன் மிருகத்தோடு கூட உறவு வச்சிருப்பான, மிருகத்தோடு புணர்ச்சியில் வச்சிருப்பான, மிருகத்தோடு கூட அவனுடைய ஆசனைகள் இருக்குமாக இருந்தா அவனும் அந்த மிருகத்தை போன்றவனாகவே மாறுகிறதை நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம நல்லா பார்க்க முடியும். ஏன்னா அப்படியே மாறிடுவான், முழுசா மாறிடுவான். அவனும் மிருகமாகவே மாறிடுவான். அப்போ ஆனபடி இன்னைக்கு உலகத்தில் மக்கள் கூட்டம், இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பல திரளான ஜனக்கூட்டம் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவத்தை ஆராதிக்கிறார்கள். என்னத்தை ஆராதிக்கிறாங்க? அவங்க பாவத்தை அவங்களுடைய செய்கையை ஆராதிக்கிற பொழுது அது பாவமாக மாறுகிறது. மனிதன் பின் நடக்க வேண்டிய காரியத்துக்காக செய்த தேவனுடைய சிருஷ்டிப்பை, அந்த சிருஷ்டிப்பை என்று ஆராய்ந்த பொழுது அவங்க என்ன மாறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிருஷ்டிகளை தொழுது கொள்ளுகிறதுனாலே அவர்கள் பாவத்தை தொழுது கொள்ளுகிறார்கள், பாவத்தை ஆராதிக்கிறார்கள். வேதம் என்ன சொல்றது அப்படின்னா, அவங்க சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். என்னத்தை தொழுதாங்க? அவங்க வந்து சிருஷ்டிகை அப்படின்னா படைப்பாளரை விட்டுட்டு படைப்பை தொழுது சேவித்தார்கள் அப்படின்னு சொல்லி நான் வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல கவனிங்க. அப்ப நமக்கு எந்த நேரத்தில் நமக்கு என்ன அறிவு கண்கள் திறக்கப்பட வேணும் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்பதாகவே தேவன் ஒரு தீர்மானம் பண்றார் அப்படின்னா, மனிதன் வந்து பாவத்துக்கு உட்படக்கூடாது. மனுஷன் வந்து எந்த பாவத்துக்கும் கூடாது. அவன் எல்லாவற்றையும் தன்னுடைய படுத்த வேண்டிய ஒரு மனிதனாக இருக்கிறான். சரி, நாங்க நடந்து தெரிகிற அந்த மலைக்கு உள்ள பாறைகள் இருக்கும். நம்ம நடந்து தெரிகிறது மண்ணுக்கு மேல, நாம நடந்து தெரிகிறது தங்கத்துக்கு மேல, வெள்ளிக்கு மேல, பொன் வைரம் இதெல்லாம் எங்க பாதத்துக்கு கீழே இருக்கிறது. அப்ப அந்த பாதத்துக்கு கீழே இருக்க இவைகளை எடுத்து அதை வந்து தன்னுடைய செய்கையாலே ஒரு பாத்திரமாக உருவமாக செய்துட்டு அதை ஒரு மனிதன் நமஸ்கரிப்பதற்காக, அதை வணங்குவதற்காக, அதை ஆராதிப்பதற்காக தன்னை உட்படுத்துகிற வேலையில் அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பாவத்தை ஆராதிக்கிற மனிதனாக என்ன செஞ்சிடலாம், மாறிவிடுகிறான். அதனாலதான் இந்த உலகத்தில் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க திரும்பினாலும் பாவம், எதை தொட்டாலும் பாவம், பாவம் பாவம் பாவம். பாவத்தோடு கூடிய மிகப்பெரிய போராட்டத்தின் நடுவில் தான் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளையும் வச்சிருக்கிறார். எதுக்காக அப்படின்னா, ஆண்டவர் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இருக்குது, இந்த உலகத்தில் பாவத்தோடு கூடிய உபத்திரம் உங்க வாழ்க்கையில இருக்குது. ஆனா நீங்க திறன் கொள்ளுங்க. அப்படின்னா, நானும் உலகத்தை செய்தேன். நான் ஒன்று என்ன அர்த்தம் அப்படின்னா, என் வார்த்தை, அவர் வந்து வார்த்தையாக வந்தார். அந்த வார்த்தை உனக்குள்ளே எனக்குள்ளே இருக்குன்னா, அந்த வார்த்தை நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளுமாக இருந்தா, பாவத்தினுடைய போராட்டம் என்னை ஜெயிக்காது. நான் பாவத்தை ஜெயிக்கிற மனிதனாக என்ன செய்வேன்? நான் மாறுகிறவனாக இருப்பேன். அது என்ன ஜெயிக்க முடியும்? என்னை மேற்கொள்ள முடியாது. பாவம் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம். சரிதானே? நல்ல கவனி. ஆனா இன்றைக்கு ஆண்டவராகிய குமாரனை நமக்காக பலி செலுத்தியது நம்மள சுதந்திர அவருடைய பிள்ளை என்ன பண்ணி சொன்னா கொண்டு வச்சிருக்கிற தேவன் மறுபடியும் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். பார்த்தீங்கன்னா என்ன தீர்மானம் பண்றார் அப்படின்னா, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டவர்களாய். அப்ப அவருடைய தீர்மானம் ஒன்று இருக்குது. அந்த தீர்மானத்தின் படி எங்களை அழைச்சிருக்கிறாரு, அழைப்பை தந்திருக்கிறாரு. எதுக்கு அப்படின்னா, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்காக. நாங்கள் தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறணும்? சரி, எப்படி அன்பு கூறணும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கிற பொழுது
அதிகமான பாவம் இருந்தது. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கலாச்சாரங்கள் இன்னைக்கு இருக்குது. அன்றைய நாட்கள் இயேசு கிறிஸ்து உலகிற பூமியில மனிதனாக வாழ்ந்த காலப்பகுதியில் வந்து கலாச்சாரம்லாம் பயங்கரமான நிலைமையில் இருந்துச்சு. சானே நல்ல கவனி, உடையெல்லாம் வித்தியாசமான கோணங்கள் இருந்துச்சு. அவர் அருமையான ஒரு ஆண் மகனாக இந்த உலகத்தில் வந்து பிறந்திருந்தவர். வாலிப 33 வருஷம் இந்த பூமியில் அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர். அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த பூமியில் வாழுகிற பொழுது தலைவெறி கோலமாக இருந்தது அந்த காலத்தில், இப்ப இருக்கிறதை விட. ஆனால் அந்த பாவத்துக்குள் என்ன செய்யல, அவர் வந்து உட்பட இல்லை. பாவம் உட்படாம பாவம் மனிதனை மீட்டுக் கொள்ளும்படியாக தேவன் எதற்காக உலகத்துக்கு அனுப்பினாரோ அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை அவருக்குள் கொண்டு இந்த உலகத்தில் வந்து இந்த உலகத்தை வைத்தவராக காணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்ப நல்ல கவனி சாணி. அப்ப என்ன அப்படின்னா பிதாவோடு ஒரு அன்பு நமக்கு வரணும் அப்படின்னா சாணி தேவன் மேல நம்ம அன்பு செலுத்த வேண்டும். நாம கடைபிடிக்க வேண்டியது, நாம பின்பற்ற வேண்டியது ஒரே ஒரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவோடு ஒரு அன்பை வச்சிருந்தாரோ, இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவோடு இணைஞ்சிருந்தாரோ, இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து எல்லாவற்றையும் பண்ணிட்டு இருந்தாரோ, மாதிரியான ஒரு தோற்றத்துக்குள்ள அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல் எப்படி இருக்குதோ அந்த சாயலுக்காக நாம் மாற வேண்டும் என்பதே அவர் நம்ம மேல வச்சிருக்கிறதான தீர்மானம். அப்படின்னா நீங்க வாசிக்கலாம் வந்து 29வது வசனம் வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை எல்லாம் முன்னறிந்தாரோ தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு எவர்களை எல்லாம் இந்த உலகத்தில் வந்து எவர்களைனா அவன் என்ன ஜாதி அதெல்லாம் அவருக்கு தேவைப்படாது. யாரையெல்லாம் தேவன் முன் அறிந்தாரோ, எப்படின்னா அவருடைய பரிசுத்த ரத்தத்துக்கு யாரையெல்லாம் முன்குறித்தாரோ அவர்களே அழைத்ததனுடைய நோக்கம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தனை அழைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சானே கிறிஸ்து இயேசுவினுடைய சாயலுக்கு ஒப்பான மாற வேண்டும் என்பதே தேவனுடைய தீர்மானம். எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளாம் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த 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 மாதிரி தோற்றம் வர வேண்டும். அதுதான் ஆண்டவராகிய தேவன் எங்களிடத்தில் பார்க்கிறார். அப்ப என்னை குறித்தும் உன்னை குறித்தும் தேவன் வச்சிருக்கிறதான தீர்மானம் என்ன அப்படின்னா, நம்மளாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பா எல்லாரும் எப்படி மாறணும்னா அப்படி மாறணும். ஏன் அப்படின்னா நல்லா கவனிங்க, ஏன் அப்படி மாறணும் அப்படின்னா, நாம் அதுதான் ஆதியாகமத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தில் வாசிச்சோம். எப்படி வாசிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வாசிச்சோம்? பின்பு தேவன் நம்முடைய சாயலாக மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்ப இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் யாராக மாறணும் அப்படின்னா, சானே சாயலுக்கு ஒப்பாக ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யப்பட வேண்டும்? மாற வேண்டும். சானே யாராக மாற வேண்டும்? தேவனுடைய சாயலாக, இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலாக ஒவ்வொரு மனிதனும் மாற வேண்டும் என்பது தேவன் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதன் மீதும் வைத்திருக்கிற தீர்மானம். தீர்மானம் எப்படி எடுத்து அப்படின்னா, சானே அவர் வந்து அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல் மனுஷனுக்குள்ளேயும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் எடுங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனத்தை நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் மேலானவைகளை தேடுங்கள். நீங்க கிறிஸ்துவுடனே கூட சதானே நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எழுந்தருள பண்ணிருப்பீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றம் செய்திருப்பீங்கன்னா, அவருடைய சாயலை நீங்க உள்வாங்கி இருப்பீங்கன்னா, நீங்க செய்ய காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள இயேசு கிறிஸ்துவின்
தேவனுடைய வலது பாரசத்துல, தேவனுடைய அந்த வலது பாரசத்தை நான் என்ன செய்வேன்னா நான் இழந்து விடுவேன். நல்ல கவனிங்க. அப்ப இழந்து விடும் எந்த ஒரு காரியம் வாழ்க்கை இழந்துடக்கூடாது, வந்துவிடக்கூடாது. அப்ப தேவனுடைய தீர்மானம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல கவனிங்க. எபேசியர் புத்தகத்தில் வாசிக்கிற பொழுது, புத்தகம் 2ஆம் அதிகாரம், புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கிற என்ன சொல்றன்னு பாத்தீங்கன்னா, 5ஆம் வசனம், அக்கிரமங்களில் மரித்த நம்மை கிறிஸ்துவுடனே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 7ஆம் வசனத்துக்குள்ள வருகிற பொழுது 6ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே கிருபையின் மகான்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்கார இருக்கிறார். நீங்க நாங்க ஆராதிக்கிற தெய்வம் யார் அப்படின்னா, படைக்கப்பட்ட படைப்பு அல்ல, படைத்த தெய்வம். ஆண்டவரை நோக்கி ஆராதிக்கிற கூட்டமாக தான் தேவன் எங்களை எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப நாம தான் உலகத்தில் பாவத்தை போராடி கொண்டிருக்கிற, பாவத்தை ஆராய்ச்சி கொண்டிருக்கிற மக்களை மீட்டெடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை பெற்றவர்களை தவிர வேற யாரும் கிடையாது. இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய தன் ஜீவனை கொடுக்க வேண்டும். அப்படின்னா அந்த உள்வாங்க ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்கு நேராக விடுதலை ஆக்குவது வேணுமாக இருந்தால் வேண்டும். அப்பதான் சதானே நாம இந்த பாவத்தை அந்த பாவத்தை விடுதலை ஜீவனுள்ள ஆராதிப்பதற்கான மாற்றத்தை வெளிப்படுத்த முடியுமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அழகவண்ணி, அதனால நாம ஆராதிக்கிறது யாரென்ன ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அந்த ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிப்பதற்கு மார்க்கமோ வழி என்னவோ அந்த வழியை காண்பிக்கிறவர்களாக தான் நாம இருக்கிறோமே தவிர நாம ஒரு மதத்தை கிடையாது. சானே, ஒரு மதத்தை பின்பற்றுவர்கள் கிடையாது, கட்டி எழுப்புகிறவர்கள் கிடையாது. நாம ஒவ்வொரு மனிதனையும் பாவத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த மனிதர்கள் எல்லாம் சரியான மார்க்கத்துக்கு நேராக காணக்கூடிய வழியை காண்பிக்கக்கூடியவர்களாக தான் தேவன் எங்களை இந்த உலகத்துக்குள்ள வச்சுக்கிறார். ஆகவே தேவன் உன்னை குறித்து எடுத்திருக்கிற தீர்மானம் என்ன அப்படின்னா, நீ இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷம் இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை இந்த உலகத்தை அர்ப்பணித்து வந்தானோ அதுபோல் நீ உன்னை அர்ப்பணித்து வேண்டும். அவருடைய உனக்கு இருக்க வேண்டும், அவருடைய சிந்தை உனக்குள்ள இருக்க வேண்டும். சாரி, என்ன சொல்ல, ஒருத்தன் கிறிஸ்துவ அவன் புதிய கிறிஸ்து இயேசுவில் இருக்க வேண்டும்.